ஒரு ரியலிஸ்டிக்கான நியூ மாமோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் அவனை தூங்க வச்சுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். அவனோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு லவ் லேப் டிட்டர்ஜென்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், பேபிஸோடது. இந்த டிட்டர்ஜென்ட்டில் ஃபோம் அண்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லா ஜென்டிலாக இருக்கும். மோஸ்ட்லி அவன் ட்ரெஸ்ஸில் வந்து நெக் ஏரியாவில் தான் வந்து அழுக்கு இருக்கும். ஏன்னா பர்ப் பண்ணுவான், அதில் வாமிட் எடுத்திருப்பான். ஸோ அந்த கரை தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்த நல்லா இந்த மாதிரி நல்லா துவைச்சி எடுத்துருவேன். அண்ட் அவனோட ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போடாமல் கொஞ்சம் அந்த மாதிரி ஷேடியாக இருக்கிற இடத்துல தான் போட்டு எடுப்பேன். இன்றைக்கி வழக்கத்தை விட அவனுக்கு கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸே வந்துருச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த டைமில் நானுமே குளித்து ஃப்ரெஷ்அப் ஆயிடுவேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற ட்ரெஸ் வந்து தான் ஆஃப் பண்ணுவேன், ஏன்னா ஃபீடிங் மாமாக இருக்கிறனால. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெயில் பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிங்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த நெயில் பெயிண்ட் வந்து நான் வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கீழே போயிட்டு அவனையும் குளிப்பாட்டிட்டு இந்த பேபி ஹக்லேருந்து இந்த எஸ்ஐஸ் பேம்பர் தான் யூஸ் பண்ணுறேன், டேப் டைப்பு. அண்ட் டைப்பர் ரேஷ் க்ரீம்க்கு வந்து இந்த ரூட்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அவினோ தான் பாடி ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். அண்ட் அவனும் நல்லா பசி ஆகிட்டான், அவனுக்கும் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அவனை இந்த மாதிரி பண்ணால் நல்லா தூங்குவான். அண்ட் நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்காக நான் வந்து இந்த மாதிரி எக்கு போட்டுக்கிட்டேன் பொடிமா ஸ்டைலில், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி என்னோடய பிளேட்டில் எக்கு, கீரை அண்ட் இந்த பருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஆல்ரெடி மார்னிங் ரொட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஈவினிங் ரொட்டீன் ஷேர்